to see the layout managers in Java AWT. ஸோ நான் ப்ரீவியஸில் உனக்கு ஏடபிலிட்டி என்ன, அதில் என்னென்ன கண்ட்ரோல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு லேஅவுட் மேனேஜர். வாட் இஸ் ஏ லேஅவுட் மேனேஜர் ஃபஸ்ட்டு? ஸோ லேஅவுட் மேனேஜர் அப்படின்னா என்னென்னா, நம்ம நம்மளோட காம்பனன்ட்ஸ் இருக்கு இல்லையா, பட்டன்ஸ், லேபிள்ஸ், இதெல்லாம் ஒரு நம்மளோட ஃப்ரேமில் போய் எப்படி அரேஞ்ச் பண்ணுறது அப்படின்றது தான் லேஅவுட் மேனேஜர். ஓகே, ஸோ நீ இப்போ இதை மேனுவலாக பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம செட் பவுன்ஸ் யூஸ் பண்ணி கொடுக்கணும். ஆட்டோமேட்டிக்காக பண்ணுறதுக்கு we can call the set layout. Okay, so we have different types of layout. First நம்ம layout செட் பண்ணுறதுக்கு என்ன syntax யூஸ் பண்ணணும் அப்படின்னா set layout of new flow layout manager. அப்போ நம்ம இந்த flow layout managerல we have several types. இங்கே நான் flow layout எடுத்திருக்கேன், சரிங்களா? ஸோ செட் லேஅவுட் ஆஃப் நியூ ஃப்ளோ லேஅவுட் ஆஃப்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உன்னோட காம்பனன்ட்ஸு லெஃப்ட் டு ரைட்டு அரேஞ்ச் ஆகி வரும். தட் இஸ் த ஒர்க் டன் பை த ஃப்ளோ லேஅவுட். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு டைப் இஸ் ஃப்ளோ லேஅவுட். ஃப்ளோ லேஅவுட் அரேஞ்சஸ் த காம்பனன்ட்ஸ் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட்டு ஒன் ஆஃப்டர் த அனதர். இப்போ சப்போஸ் எனக்கு ஸ்பேஸ் இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் லைனில் போய் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி லெஃப்ட்லேருந்து ரைட் கொடுக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒரு லேஅவுட், ஃப்ளோ லேஅவுட் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரோக்ராம் பார்ப்போம். ஸோ இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா திஸ் இஸ் த அவுட்புட்டை 1 2 3 அப்படின்னு 3 பட்டன்ஸை ஆட் பண்ணி அரேஞ்ச் பண்ணுறோம், சரியா? ஸோ அப்போ நம்மளோட அரேஞ்ச் பண்ணுறது ப்ரோக்ராம் பாருங்கள். we are creating a frame, சரியா? ஸோ ஃப்ரேம்ன்றது நம்மளோட விண்டோ மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த ஃப்ரேம்ன்ற கண்டெய்னருக்குள்ளே தான் நம்மளோட பட்டன்ஸு, லேபிள்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோம். ஃபார் தட் யூ ஹாவ் டு கிரியேட் ஏ ஆப்ஜெக்ட்டு. ஸோ ஃப்ரேம்ன்றது கிளாஸு, எஃப் இஸ் த ஆப்ஜெக்ட்டு, ஈக்குவல் டு நியூ ஃப்ரேம் ஆஃப்னு கொடுத்து இதோட கேப்ஷனாக கொடுக்குறேன். அப்போ நான் கேப்ஷன் ஃப்ளோ லேஅவுட்னு கொடுத்தேன்னா என்னோட இந்த டாப்பில் விண்டோவில் டாப்பில் ஃப்ளோ லேஅவுட்னு கொடுக்கும், சரியா? நெக்ஸ்ட்டு என்னோடதில் செட் லேஅவுட் ஆஃப்னு கொடுக்குறேன். ஸோ எனக்கு லெஃப்ட் டு ரைட்டு ஆட்டோமேட்டிக்காக அதை அரேஞ்ச் பண்ணி கொடுக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு 3 பட்டன்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பட்டன் எஃப் டாட் ஆட் ஆஃப் நியூ பட்டன் ஆஃப் 1ன்னு கொடுத்தேன்னா என்னோட ஃப்ரேமில் பட்டன் ஆட் ஆயிரும். 1ன்ற பட்டன், தென் 2ன்ற பட்டனு, 3ன்ற கேப்ஷன் இருக்க 3 பட்டன்ஸ் என்னோட ஃப்ரேமில் ஆட் ஆயிரும். பை டிஃபால்ட்டாக நம்ம என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு கிவ் த சைஸு. ஸோ சைஸுன்றதுக்கு செட் சைஸுன்ற மெத்தடை கால் பண்ணுறோம். 300, 200ன்றது இட் டினோட்ஸ் த பிக்சல்ஸு ஃபார் த வித் அண்ட் ஹைட்டு. நெக்ஸ்ட்டு என்னோட ஃப்ரேமில் பட்டன்ஸ் ஆட் பண்ணிட்டோம். டிஃபால்ட்டாக அது என்ன மோடில் இருக்கும்னா இன்விசிபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரூன்னு கொடுத்தீங்கன்னா அது விசிபிளாக இருக்கும். ஸோ இதுதான் உன்னோட ஃப்ளோ லேஅவுட். நெக்ஸ்ட் டைப் இஸ் பார்டர் லேஅவுட். ஸோ பார்டர் லேஅவுட் அப்படின்றது என்ன அப்படின்னா உனக்கு ஒரு உன்னோட கண்டெய்னரை 5 ரீஜியன்ஸாக பிரிக்கும். ஓகே, அப்போ என்னென்ன ரீஜியன்ஸ் எடுத்துக்கும் அப்படின்னா நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, தென் சென்ட்ரு. ஸோ இதுக்கு சின்டாக்ஸ் எப்படி கொடுப்போம்னா செட் லேஅவுட் ஆஃப் நியூ பார்டர் லேஅவுட்னு கொடுக்கணும். ஸோ இந்த பார்டர் லேஅவுட் செட் பண்ணும்போது பட்டன் நம்ம ஆட் பண்ணுறோம் இல்லையா, ப்ரீவியஸில் பண்ணோம் இல்லையா, அதுலேயே கமா கொடுத்து லேஅவுட்டில் நார்த்தா சவுத்தான்ற அந்த பொசிஷனை கொடுக்கணும். அப்படி கொடுத்தோம் அப்படின்னா அந்த பட்டன் போயிட்டு கரஸ்பாண்டிங் இந்த மாதிரி எனக்கு அசைன் ஆகும். நார்த்னா டாப்பு, சவுத்னா பாட்டம், லெஃப்ட்டு, ரைட்டு, சென்ட்ரு பார்ட், இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணும். ஸோ நம்ம பட்டனோட கேப்ஷனுக்கு பக்கத்தில் கமா கொடுத்து பார்டர் லேஅவுட்டு டாட் நார்த்துன்னு கொடுக்கணும், சரியா? ஸோ இது நமக்கு அந்த ஆர்டரில் நமக்கு பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் கிரிட் லேஅவுட். ஸோ கிரிட் லேஅவுட் அப்படின்றது என்ன அப்படின்னா நமக்கு கிரிட், தட் இஸ் ரோ அண்ட் காலம்ஸாக பிரித்து கொடுக்கும். அதை எப்படி பிரிக்கும்னா ஈக்குவல் சைஸில் பிரிச்சுக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ எம் ஹேவிங் 4 காம்பனன்ட்ஸ் அப்படின்னா 2 2வாக பண்ணும். இப்போ ஃபஸ்ட்டு ரோவில் 2 காலம்ஸ், செகண்ட் ரோவில் 2 காலம்ஸ்னு பிரிக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஃப்ரேம் க்ரியேட் பண்ணிடுவீங்க. நெக்ஸ்ட்டு செட் லேஅவுட்டில் நியூ கிரிட் லேஅவுட் ஆஃப் 2,2ன்னு கொடுக்கணும். அப்படி கொடுத்துட்டு பட்டன்ஸ் ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே உனக்கு லேஅவுட்டை செட் பண்ணி இந்த மாதிரி கொடுக்கும். அவுட்புட்டில் இந்த ஸ்க்ரீன் வரும், புரியுதா? இதுதான் கிரிட் லேஅவுட். லாஸ்ட்டு
வந்து கார்டு லேஅவுட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் கார்டு லேஅவுட். கார்டு லேஅவுட் அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்டாக் ஆஃப் கார்ட்ஸ் வச்சு நம்ம கையில் இருக்குது அப்படின்னா, டாப்பில் இருக்க கார்டு மட்டும்தான் விசிபிளாக இருக்கும். கரெக்டாக? ஸோ ஒன்லி ஒன் காம்பனன்ட்ஸ் வந்து விசிபிள் அட் ஏ டைம். ஸோ அந்த மாதிரி நம்ம கேமிங் அப்ளிகேஷன்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா, அங்கே we can use the card layout. ஓகே, ஸோ செட் லேஅவுட் ஆஃப் நியூ கார்டு லேஅவுட் ஆஃப்னு கொடுத்துக்கலாம். இல்லைனா கார்டு லேஅவுட் தனியாக க்ரியேட் பண்ணி செட் லேஅவுட் ஆஃப் சீனும் கொடுத்துக்கலாம். சரிங்களா? எப்படி வேணாலும் நம்ம கொடுக்கலாம். ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் என்னோட 3 கார்ட்ஸை வந்து பட்டனில் ஆட் பண்ணிவிட்டு அதில் போய் நான் ஃப்ரேமில் ஆட் பண்ணிக்குவேன். ஃப்ரேமில் ஆட் பண்ணிவிட்டு நான் கொடுக்கும்போது எனக்கு அட் ஏ டைமில் ஃபஸ்ட்டு கார்டு மட்டும்தான் விசிபிளாக இருக்கும். we have many methods in card layout. next previous நீ யூஸ் பண்ண நெக்ஸ்ட் கார்டு ஷோ ஆகும். தென் ப்ரீவியஸ் கார்டு, உன்னோட பஞ்ச் ஆஃப் கார்ட்ஸில் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு எது வேணுனாலும் நம்ம வேணும்னா இந்த மெத்தட்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் கிரிட் பேக் லேஅவுட். ஸோ கிரிட் பேக் லேஅவுட்ஸ்ன்றது உன்னோட ஜாக்டு அரேன்னு ஒரு கான்செப்ட் நம்ம படித்தோம் இல்லையா, அதே மாதிரி தான். நம்ம ஈக்குவல் சைஸாக இல்லாமல் ஃபஸ்ட்டு ரோ 1 காலம் இருக்கலாம், செகண்ட் ரோ 2 காலம்ஸ், தேர்ட் ரோ 3 காலம்ஸ், அது மாதிரி நமக்கு டிஃப்ரெண்ட் சைஸஸ் ஆஃப் காலம்ஸ் நம்ம கொடுக்கலாம். இது வந்து ஈக்குவலாக இருக்கணுன்றது நீடு இல்லை அப்படின்னா நம்ம கிரிட் பேக் லேஅவுட் போகலாம். சரிங்களா? ஸோ சேம் திங் தான் கிரிட் பேக் லேஅவுட்டில் வந்து நியூ கிரிட் பேக் லேஅவுட் செட் லேஅவுட்டில் கொடுத்துக்கணும். கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் 3 பட்டன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா எனக்கு அது ஈக்குவலாக பிரிக்காது. ஒரே ரோலையே கூட திருப்பி 3 பட்டனையும் நமக்கு டிஸ்பிளே பண்ணும். சரிங்களா? ஸோ இதுதான் உங்களோட கிரிட் பேக் லேஅவுட். ஸோ லாஸ்ட் ஒன் வந்து நல் லேஅவுட். ஸோ இது வந்து இங்கே நல் லேஅவுட்ன்றது என்னன்னா, நம்ம செட் லேஅவுட்டே கொடுக்க மாட்டோம். சரிங்களா? ஸோ அப்போ நமக்கு ஏதாவது பொசிஷன் சைஸ் ஸ்பெசிஃபை பண்ணணும் அப்படின்னா யூ ஹாவ் டு யூஸ் த செட் பவுண்ட்ஸ். சரிங்களா? ஸோ நம்ம நல் லேஅவுட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா செட் பவுண்ட்ஸ்ன்றதை யூஸ் பண்ணிக்கணும். செட் பவுண்ட்ஸில் எக்ஸ்ஒய் கோஆர்டினேட்ஸு, தென் வந்து அந்த பொசிஷனை கொடுக்கணும். எக்ஸ்ஒய் கோஆர்டினேட்ஸ் கொடுத்துட்டு அதோட வித்து ஹைட்டை நம்ம மென்ஷன் பண்ணி கொடுக்கணும். சரிங்களா நம்ம? ஸோ இதுலேயும் டிஃபால்ட்டாக செட் லேஅவுட் ஆஃப் நல்லுன்னு கொடுத்து மென்ஷன் பண்ணணும். தென் வந்து செட் சைஸில் என்னோட வித்து ஹைட்டை மென்ஷன் பண்ணுறேன், விசிபிலிட்டியை ட்ரூ பண்ணுறேன். ஸோ இதுதான் உன்னோட லேஅவுட் மேனேஜர். ஸோ லேஅவுட் மேனேஜரில் நம்ம என்னென்ன டைப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன்று ஃப்ளோ லேஅவுட், நெக்ஸ்ட்டு ஒன்று கிரிட் லேஅவுட், அடுத்தது கிரிட் பேக் லேஅவுட்டு, அதுக்கப்புறம் கார்டு லேஅவுட்டு, நல் லேஅவுட்டு. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா யூ கேன் ஆஸ்க் மீ. தேங்க்யூ.